வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹவு டு சேஞ்ச் தமிழ் ஃபாண்ட் இன் எம்எஸ் வேர்ட் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மக்களோட தேடல்கள் இந்த தலைப்பில் இருக்கனால அது சம்மந்தமாக நம்ம ஒரு வீடியோவை பதிவிடலாமே. இப்போ நான் சொல்ல போகிற செட்டிங்ஸ் எம்எஸ் வேர்டுக்குன்னு உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டரில் நம்ம தமிழ் ஃபாண்ட்டை டிஃபால்ட் ஃபாண்ட்டாக செட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுங்க. அப்பொழுது நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வேலைன்னு வரையில் வேர்டு, எக்ஸலு, எம்எஸ் ஆஃபீஸில் எதில் எடுத்துட்டாலும் நீங்கள் டைப் பண்ணணும்னு வச்சிங்கன்னா உங்களோட லேப்டாப் கம்ப்யூட்டரில் போய் பார்த்தீங்கன்னா தமிழ் ஃபாண்ட்டை டிஃபால்ட் ஃபாண்ட்டை செட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணணும். நான் பாருங்கள் ஏற்கனவே செட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பாருங்கள் தமிழ் 99 கீபோர்டுன்னு இருக்கு பாருங்க. இது மூலமாக நீங்கள் உங்கள் தமிழ் கீபோர்டை நீங்கள் செட் பண்ண முடியும். எனக்கு நான் வேணுங்கையில் நான் ஆங்கிலத்தையும் பயன்படுத்திக்கிறேன், எனக்கு வேணுங்கையில் தமிழ் எழுத்தையும் பயன்படுத்திக்குவேன். இந்த ஃபாண்ட்டை கொண்டாடுறதுக்கு இங்கே இந்த விண்டோஸ் பக்கத்தில் சர்ச் பார் இருக்கு பாருங்க. இங்கே போய் நீங்கள் கண்ட்ரோல் பேனல்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இது மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பேனல்னு சர்ச் பண்ண உடனே பாருங்கள் இந்த மாதிரி காமிக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே காமிக்கும். அதில் பாருங்கள் அப்பியரன்ஸ் அண்ட் பர்சனலைசேஷன் இருக்கு பாருங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி டேப் உங்களுக்கு காமிக்கும். இதில் பாருங்கள் ஃபாண்ட்டுன்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபாண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃபாண்ட்டை ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு இந்த கம்ப்யூட்டரில் உங்களுக்கு இருக்கிற ஃபாண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கும். என்னென்ன ஃபாண்ட் இருக்கோ இதில் தமிழ் ஃபாண்ட்டும் இருக்குது. தமிழ் ஃபாண்ட்டை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மேலே பாருங்கள், அதில் போய் சர்ச்சில் போய் தமிழ் TAM நான் டைப் பண்ண உடனே வருது பாருங்க, AE அப்படின்னு. ஸோ இந்த ஃபாண்ட்டை தான் நம்ம இப்போ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே அது பாருங்க டெக்ஸ்ட் சர்வீஸ் இன்புட் லாங்குவேஜ்னு கீழே இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே உங்களுக்கு காமிக்கும், ஸ்க்ரீன் காமிக்கும். அது கீழே பாருங்கள், நான் ஆல்ரெடி இந்த பாருங்கள் தமிழ் ஃபாண்ட் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுக்கு இந்த மாதிரி இங்கிலீஷ் ஃபாண்ட் மட்டும் தான் காமிக்கும். ப்ளஸ் ஆட் லாங்குவேஜ்னு இருக்கு பாருங்க. இதை ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்லைடு வரும். இதில் போய் நீங்கள் போய் தமிழ்னு டைப் பண்ணுங்கள். தமிழ்னு நீங்கள் டைப் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும், தமிழ் இந்தியா, தமிழ் இலங்கைன்னு. நான் ஆல்ரெடி தமிழ் இந்தியாங்கிற கீபோர்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தமிழ் இலங்கைங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணாலும் பண்ணிக்கலாம் பாருங்கள். இப்போ நான் தமிழ் இலங்கையை ப்ரெஸ் பண்ண உடனே இப்போ நெக்ஸ்ட் கேட்குங்களா, இதை நெக்ஸ்ட்டை கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த இன்ஸ்டால்னு வருதுங்களா. ஸோ இப்படி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஏற்கனவே தமிழ் இந்தியாங்கிறத நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். அதனால நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அந்த கீபோர்டை எப்படி நீங்கள் டிஃபால்ட் லாங்குவேஜ் செட் பண்ணுறேன்னா அதுக்கு நீங்கள் இங்கே உங்கள் கீபோர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ்கேன்னா ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு, அதை ஓப்பன் பண்ணிக்கங்க. இந்த பாருங்கள் இந்த மாதிரியா உங்களோட ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு வருதுங்களா. இன்கேஸ் உங்களோட கீபோர்டில் எதுவும் பட்டன்ஸ் வேலை செய்யலைனாலும் இது மூலமாகவும் நீங்கள் டைப் பண்ணி வேலை பார்க்க முடியும். இப்போ கீபோர்டு இங்கிலீஷில் இருக்குது. ஸோ இது தமிழாக மாற்றுறதுக்கு கீழே பாருங்கள் இந்த டேட்லாம் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் ENGன்னு இருக்கு பாருங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கீபோர்டு இங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ தமிழுக்கு மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாருங்க உங்களோட கீபோர்டு தமிழ் கீபோர்டாக மாறிடுச்சு. ஸோ இது மூலமாக இந்த மாதிரி நீங்கள் இவ்வளவு நேரமாக நம்ம பார்த்தது ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்டு. நீங்கள் ஒரு டைப் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சிருந்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கீபோர்டு உங்களோட கம்ப்யூட்டர், உங்களோட லேப்டாப்பு, ஒரு டெஸ்க்டாப்பில் ஈஸியாக இறக்கி நீங்கள் டைப் பண்ண முடியும். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் டைப்பிங் தெரியல, கவலையே விடுங்க. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ விண்டோஸ் 11 இந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங்கே கொடுத்துருக்காங்க. இது வேர்டுக்குன்னு இல்லை, நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் நோட் பேடு, ஒரு உங்கள் எக்ஸலு எதில் வேணாலும் டைப் பண்ணலாம் பாருங்க. எக்ஸல்லே வச்சுருக்கீங்க பாருங்கள். இப்போ நான் அது கொண்டாடுறதுக்கு அது இப்போ மைக்ரோஃபோன் செட்டப்னு அது செட்டிங்ஸ் மூலமாக அது நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் போய் நம்ம தமிழ் லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வேற அது வேற. கீபோர்டுக்குன்னு பண்ணோம். ஸோ வாய்ஸுக்குன்னு நம்ம செட்டிங்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் இப்போ இங்கிலீஷ் உள்ள செட்டப்ஸ் இதில் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். அதுக்கு உங்களோட விண்டோஸ்லேருந்து விண்டோஸ் H அமுக்கினா மைக்ரோஃபோன் வந்துருதுங்களா. இன்ஸ்டாலிங்னு வருது, மைக்ரோஃபோன் இந்த மாதிரி இன்ஸ்டாலிங் வருதுங்களா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே we are going to see how to change Tamil font in
MS வேர்டு பாருங்க வந்துச்சு வருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இவர் வந்துச்சு வருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு சி ஹவு டு சேஞ்ச் தமிழ் ஃபாண்ட் இன் MS வேர்டு அப்படின்னு வந்துச்சு வருங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் தெளிவாக நீங்கள் உங்களோட வாய்ஸ் மூலமாக வந்து வேகமாக வேலையை பார்க்க முடியும். இப்படிப்பட்ட ஒரு அருமையான ட்ரிக்ஸ் தான் இப்போ வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து எனக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்குது. இது இங்கிலீஷில் நீங்கள் தமிழ் வேணும்னா தமிழ் டைப் பண்ணலாம், மலையாளம் வேணும்னா மலையாளத்தில் பண்ணலாம், ஹிந்தி வேணும்னா ஹிந்தியில் டைப் பண்ணலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து அந்த மொழி வந்து தெரிஞ்சிருக்கணும். இதை கொண்டாடுறது பார்த்தீங்கன்னா உங்களோட விண்டோஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பாருங்க, இங்கே மைக்ரோஃபோன் செட்டப்ஸை வந்து ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே கீழே போய் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மைக்ரோஃபோன் அப்படின்னு டைப் பண்ணுங்க, வருங்க மைக்ரோஃபோன் செட்டப்ஸ் வருதுங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணிக்கிங்க. பாருங்க மைக்ரோஃபோன் செட்டப்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. எடுத்த உடனே அது வருது ஸ்பீச்னு வருது பாருங்க. ஸோ இந்த ஸ்பீச்சோட செட்டிங்ஸ் தான் இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஷார்ட்கட்டில் நம்ம இந்த ஸ்பீச் தான் ஓப்பன் பண்ணல, அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பீச்சில் உள்ள செட்டிங்கு இதுலேயும் வந்து லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லாங்குவேஜ் இங்கே வரும், கீழே இருக்காங்க இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்னு. ஸோ நம்ம இங்கேயும் தமிழ் லாங்குவேஜை இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பழைய நம்ம பண்ண மாதிரியே பண்ணோம்னா நம்ம உங்களோட கீபோர்ட்லேருந்து விண்டோஸ் ஹச்சை நீங்கள் ப்ரெஸ் பண்ணினாவே டேரெக்டாக நம்ம தமிழில் ஈஸியாக பேச முடியும். ஸோ உங்களோட முதன்மை லாங்குவேஜை நீங்கள் தமிழில் வச்சுக்கிற முடியும். ஓகேங்களா. அதுக்கு சேம் இதே மாதிரி இந்த ஆட் வாய்ஸ் இருக்குங்களா, இதை ப்ரெஸ் பண்ணினாவே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். திரும்பவும் நீங்கள் பழைய மாதிரியே தமிழ் ஒழுங்காக தமிழ் இந்தியா வருதுங்களா, அதை கொடுத்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களோட கீபோர்ட்லேருந்து ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் +H அதை ப்ரெஸ் பண்ணினாவே அந்த மைக்ரோஃபோன் இந்த வருங்க, விண்டோஸ் +H அதை ஓப்பன் பண்ணாவே இது வருதுங்களா, டு யூஸ் செலக்ட் டெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மைக்ரோஃபோன்ஸை கொண்டாந்துடலாம். நீங்கள் ஃபைனலாக வந்து இந்த தலைப்பு நம்ம வச்சுருந்தோம்ல, தலைப்பு ஹவு டு சேஞ்ச் தமிழ் ஃபாண்ட் இன் MS வேர்டு. ஸோ இந்த MS வேர்டுலேயும் நீங்கள் இந்த மாதிரியே வாய்ஸ் மூலமாக நீங்கள் ஈஸியாக நீங்கள் டைப் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் சொன்னது வந்து உங்களோட லேப்டாப்பில் MS வேர்டுன்னு இல்லை, எக்ஸல் இல்லை ஒரு நோட் பேடே எடுத்துக்கோங்க, இல்லை பவர் பாயிண்ட் எதில் வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம். ஆனால் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிக்டேட்டர்னு சொல்லி ஸ்பெஷலாக வந்து புதுசாக வந்து இருக்குது. ஸோ இது மூலமாக வர வாய்ஸ்ன்னு இருக்கா, இது மூலமாகவும் நீங்கள் வந்து டைப் பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸில் போய் தமிழ் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் இந்தியான்னு விட்டு சேவ் பண்ணிட்டு இந்த வருங்க இதை ஸ்டார்ட் கொடுத்து பண்ணினாவே நம்ம என்ன பேசுகிறோமோ அது எல்லாமே தெளிவாக அது வந்து தட்டச்சு செய்யும். ஸோ இப்படிப்பட்ட அழகான ட்ரிக்ஸும் வந்து MS வேர்டில் இருக்குது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்குங்க. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.